ஒரு செகண்ட் இமேஜின் பண்ணி பாருங்கள். இந்த ஒரு விஷயம் இல்லாமல் நம்ம பல வருஷம் சர்வை பண்ணோம். இப்போது இந்த விஷயம் இல்லாமல் நம்மளால் சர்வை பண்ண முடியுமா? அப்படி என்ன விஷயம் தானே கேட்குறீங்க? ஹாய் கைஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அக்ரம் இன்சைட். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன டாப்பிக்கை பற்றி பார்க்க போகிறோன்னா இன்டர்நெட். ஸோ இன்றைக்கி இந்த இன்டர்நெட் எப்படி ரைஸ் ஆச்சு, அது எப்படி பர்த் ஆச்சு, அது எப்படி ரைஸ் ஆச்சு, இப்போ எப்படி பூமில் இருக்குது, ஃப்யூச்சரில் எப்படி இருக்குங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு இன்டர்நெட் எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னு நம்ம பார்க்கலாம். இன்டர்நெட் ஒரே நாளில் உருவாகின விஷயம் இது கிடையாது. 1960s யூஎஸில் ஒரு ஐடியா வந்துச்சு. சப்போஸ் வாரில் நம்ம எப்படி வார் டைமில் கம்யூனிகேஷன் கட் ஆனால் என்ன பண்ணுறதுன்னு திங்க் பண்ணாங்க. அப்போ தான் கம்ப்யூட்டர்ஸை கனெக்ட் பண்ண ஒரு நெட்வொர்க்கை அவங்க க்ரியேட் பண்ணாங்க. இனிஷியலி மெசேஜ் சென்ட் பண்ணுறதுக்கும் ரிசர்ச்சை ஷேர் பண்ணுறதுக்கும் அதே மாதிரி டிஃபென்ஸ் பர்பஸாக இது பண்ணுறதுக்கும் தான் அதை யூஸ் பண்ணாங்க. அதுவும் ரொம்பவே ஸ்பீடு ஸ்லோவாக இருக்கும். அதே மாதிரி பெரிய பெரிய கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும். இப்போ இருக்கிற மாதிரி இருக்காது. அப்போ ஒரு கம்ப்யூட்டரே செம்ம பெருசாக இருக்கும். அதே மாதிரி அது காமன் பீப்புளுக்கும் ஆக்சஸே கிடையாது. வெறுமனே சயின்டிஸ்ட்டும் அதே மாதிரி மிலிட்ரி சைடு அவங்க மட்டும்தான் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்ததா சொல்கிறாங்க. இதுதான் இன்டர்நெட்டுக்கு ஒரு விதை போட்டதுன்னே நம்ம சொல்லலாம். 1990s இன்டர்நெட் என்டர்ஸ் இன் பப்ளிக் லைஃப். 1990s தான் ஒரு பிக்கஸ்ட் சேஞ்சே நடந்துச்சு இன்டர்நெட் இதில். ஏன்னா இன்டர்நெட் ஸ்லோவாக காமன் பீப்புளுக்கு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அப்போ நம்ம எல்லாருக்குமே நிறையா பேர் 90s யூஸ் பண்ண எல்லாருக்குமே ஞாபகம் இருக்கும். ஒரு மோடம் ஒன்று இருக்கும். அது மூலமாக ஈத்தர்நெட் கேபிளை கனெக்ட் பண்ணோன்னே நம்ம ஏதாவது ஒரு லோட் ஆகிறதுக்கே க்ரீன் கலரில் லோடிங்னு காட்டும். ஸோ அந்த இமேஜ் கிடச்சா நான் கீழே போடுறேன். ஸோ அப்போல்லாம் ஒரு பேஜ் லோட் ஆகிறதுக்கே கிட்டத்தட்ட 2 to 3 minutes கிட்ட எடுத்துக்கும். ஃபோனும் அதிலே கனெக்ட் பண்ணியிருக்கிறனால ஒரு சில டைம் பிஸியாகவும் இருக்கும். ஸோ அதை இது பண்ணுறனாலே அம்மா நிறைய வாட்டி நம்மளை திட்டிருக்காங்க. என்னதான் நெட் இது, எதுதான் நீ படிச்சியான்லாம் கேட்பாங்க எல்லார் வீட்லையும். பட் ஸ்டில் அதை யூஸ் பண்ணி நம்ம இமெயில் சென்ட் பண்ணிக்கலாம், சிம்பிள் வெப்சைட்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம், சேட்டிங்கும் பண்ணிக்கலாம். இதெல்லாம் அப்போவே ரொம்ப ஒரு பெரிய மேஜிக் மாதிரி இருந்துச்சு. 2000 இன்டர்நெட் என்டர்ஸ் இன் அவர் பாக்கெட். இதுதான் 2002-2010 தான் இன்டர்நெட்டோட மேஜர் பூமே அங்கே நடந்துச்சு. ஏன்னா இப்போ அது வரைக்கும் கம்ப்யூட்டரில் கொடுத்துட்டு இருந்த நெட்டு மொபைல் ஃபோனுக்கும் வர ஆரம்பிச்சது. அதுவும் நம்ம பாக்கெட்டில் இன்டர்நெட் வர ஆரம்பிச்சது. அப்போ தான் நம்ம ஃபோனில் யூஸ் பண்ணும்போது தான் நிறைய பேருக்கு இந்த கூகுள், ஆர்கட், ஃபேஸ்புக், யூடியூப்புங்கிற விஷயம் நிறைய பேருக்கு ரீச் ஆச்சு. எதுவுமே தெரியலனா கூகுளில் சர்ச் பண்ணுறதும், ஏதாவது ஒரு விஷயம் கற்றுக்கணுன்னா யூடியூப்பை பார்க்குறதும், ஒரு ஃப்ரெண்டு நம்ம டெவலப் பண்ணணும், ஒரு ஃப்ரெண்ட்ஸை பிடிக்கணும்னா ஆர்கட், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணுறதுமே அப்போது எல்லாரும் அந்த நெட்டு தேவைப்பட்டுச்சு. அதனால் இன்டர்நெட் இட் பிகம்ஸ் அ டெய்லி ஹேபிட் பட் நாட் அஸ் அ லக்ஸுரின்னு சொல்கிறாங்க. 2010 லாஸ்ட் டீகேட் ரியல் இன்டர்நெட் பூம். இதுதான் இன்டர்நெட்டோட ஒன் ஆஃப் த கோல்டன் எராவே சொல்லலாம். ஏன்னா டேட்டா சீப்பாக கிடைக்கிது, அதே மாதிரி 4G ஸ்பீடில் கிடைக்கிது, ஸ்மார்ட் ஃபோன் எல்லாருக்கிட்டேயும் வந்தாச்சு. இதோட ரிசல்ட் என்னென்னா ஆன்லைன் ஷாப்பிங், ஃபுட் டெலிவரி, ஆன்லைன் கிளாஸ், ஒர்க் ஃப்ரம் ஹோம், கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் அண்ட் இன்ஃப்ளூயன்சர்ஸ். ஒரு ஃபோன் இருந்தால் போதும் உங்களால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணலாம், மணி ஏர்ன் பண்ணலாம், அதே மாதிரி ஸ்கில்லையும் டெவலப் பண்ணலாம். இன்டர்நெட் டேர்ன்டு ஃப்ரம் இன்ஃபர்மேஷன் டூல் டு இன்கம் டூல். இப்போ ப்ரெசன்ட் இன்டர்நெட் டுடே. இன்னைக்கு இன்டர்நெட்னா ஜஸ்ட் ப்ரௌசிங் மட்டும் கிடையாது. ஏஐ, க்ளவுடு, ஸ்ட்ரீமிங் அண்ட் ஆட்டோமேஷன். ஒரே கிளிக்கில் மூவி பார்க்குறோம், கேப் புக் பண்ணுறோம், டாக்டரை கன்சல்ட் பண்ணுறோம். பட் சேம் டைம் இது நம்மளுக்கு எங்கே போய் விடுதுன்னா, இது ஒரு மாதிரி அடிக்ஷனை கிரியேட் பண்ணுது. நிறைய ஃபேக் நியூஸ் இதனால் ஸ்ப்ரெட் ஆகுது. அதே மாதிரி நிறையாவே ப்ரைவசி இஷ்யூவும் வருது. ஸோ இங்கே என்ன சொல்ல வரேன்னா, இன்டர்நெட் இஸ் அ பவர்ஃபுல் டூல். பட் யூஸ் பண்ணிங்கன்னா பிளெஸிங், மிஸ்யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக ப்ராப்ளம் தான். ஃப்யூச்சர் இன்டர்நெட் எங்கே போகுது, ஃப்யூச்சரில் எப்படி இன்டர்நெட் இருக்கும்? இன்றைக்கி நம்ம யூஸ் பண்ணுறத விட கண்டிப்பாக ஃபாஸ்டராக தான் இருக்கும். இது நம்ம நினைக்கிறத விட மோர் இன்டெலிஜென்ட்டாகவும் இருக்கும், அதே மாதிரி மோர் இம்மர்சிவாகவும் இருக்கும். ஸோ ஃப்யூச்சரில் விர்ச்சுவல் வேர்ல்டு, ஏஏ அசிஸ்டண்ட்டு, அதே மாதிரி ஸ்மார்ட் சிட்டிஸ் இதுவும் நிறைய டெவலப் ஆக வாய்ப்பு இருக்குது. இன்டர்நெட் வில் நாட் ஜஸ்ட் கனெக்ட் அ டிவைஸ், இட் வில் கனெக்ட் அவர் லைஃப்ஸ். கொஸ்டின் என்னென்னா, இங்கே நாம் இன்டர்நெட்டை கண்ட்ரோல் பண்ணுறோமா இல்லை
இன்டர்நெட் நம்மளை கண்ட்ரோல் பண்ணுறதா தான் இந்த கேள்வி. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, ஒரு மிலிட்ரி ப்ராஜெக்டில் ஸ்டார்ட் பண்ணி இன்னைக்கு நம்ம டெய்லி யூஸுக்கு ஒரு பேக் போனால் இந்த இன்டர்நெட் வந்து இருக்குது. நீங்கள் இன்டர்நெட் எப்படி யூஸ் பண்ணுறீங்க? வெறும் லேர்னிங்காகவா, இல்லை ஏர்னிங்காகவா, இல்லை ஒரு என்டர்டெயின்மெண்ட்கான்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். அன்டில் தென் பாய்.